ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவை வச்சு பூரி பண்ண போகிறோம். அதே டைமில் அதுக்கு காம்பினேஷனாக நம்ம வந்து கிழங்கு மசால் தான் பண்ண போகிறோம். பூரிக்கு நம்ம நார்மலாக பண்ணுற அந்த மசால் தான். ஸோ இது ரெண்டையுமே ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபியும் கூட. கோதுமை மாவு இல்லாத டைமில் இல்லைனா மைதா மாவு கூட இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இதை இப்போ மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு பிசைஞ்ச பின்னாடி நான் இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் 1 ஸ்பூன் வாக்கில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்ச பின்னாடி இது ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த பூரிக்கு மசால் பண்ணிடலாம். மசாலா பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமானதும் இதில் வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். 2 துண்டு பூண்டும் 1 துண்டு இஞ்சியையும் நான் வந்து அரைக்கலை, இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கிழங்கு வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இங்கே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிங்களா. நீங்கள் கடலை மாவு சேர்த்தா எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. கிரேவி செம்மையாக அட்டகாசமாக இருக்குங்க. அதுக்காக தான் அந்த கடலை மாவே சேர்க்குறோம். இது நல்லா வதங்கின பின்னாடி நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். கடலை மாவு சேர்த்தனால இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இன்னும் திக்காகவும் அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த கடலை மாவோட வாசம் பார்த்திங்கன்னா போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த கிரேவியே பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு. இப்போ இந்த டைமில் நான் வந்து வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்க்குறேன். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகட்டும். பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசி இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண பின்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பூரி மசால் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காகவும் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கலாம். பூரி மாவு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு பூரி அளவுக்கு எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம். அடியில் கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம். நீங்கள் இதை ரவை பவுட்ரு பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த மாவு போடலாம். இல்லை மைதா மாவு, அரிசி மாவு எது வேணாலும் போட்டுக்கலாம். கோதுமை எது இருந்தாலும் சரி போட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். நம்ம பூரி செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேய்ப்போமோ அதே அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சுட்ட பின்னாடி நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரி வந்து இதில் போட்டு எடுத்துக்கலாம்.
இந்த சைட்லலாம் இப்படி லைட்டாக அமுத்தி அமுத்தி விடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண வேணாம். நம்ம நார்மலாக பண்ணுற பூரி மாதிரி அதுவே இந்த மாதிரி தானாக உப்பி வரும். நல்லா சுற்றிலும் விட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பூரி மசாலும் அதே டைமில் ரவையில் செஞ்ச பூரியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எண்ணெயில் ரொம்ப நேரம் போட்டுகிட்டே இருக்காதிங்க, பூரி பார்த்திங்கன்னா ஹார்டாகி போயிடும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.